வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் வருகிற ஜனவரி 2026 12 ராசியினருக்கும் மாத பலன்கள் கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகிற ஜனவரி 2026 சுயம் சார்ந்த லாப சிந்தனையுடன் கூடிய எண்ணம் மற்றும் மன ஓட்டம், கற்ற வித்தை, அது சார்ந்து செய்யும் தொழிலில் ஈடுபாடு, சமயோஜித செயல்பாடுகளின் வெளிப்பாடு உங்கள் வேலையில் இருக்கக்கூடும். விரும்பும்படியான சுக சௌகரியங்களை மனம் நாடும் மற்றும் உடல் அதற்கேற்றவாறு உழைக்க தோன்றும். அலுவல், பணி, விவசாயம், வியாபாரம், சேவை, மருத்துவம், எந்த வகையில் பணியில் இருப்பினும் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். அது மிகப்பெரிய பலத்தையும் புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் தூண்டும். இனி வரும் காலங்களில் முக்கிய செயல்பாடுகளில் தீவிர ஆலோசனை, சிந்தனை மற்றும் கடமைகளில் கவனம் செலுத்தக்கூடும். ஆடம்பர, நளின, விருந்து மற்றும் கேளிக்கைகள் ஆகியவை விரும்பும் வண்ணம் பொழுதை போக்கி கூடுதல் செலவுகள் செய்து சுற்றுச்சூழலை அலங்கரித்து மகிழ்வீர்கள். வீடு, வாகனம், தாயார் மற்றும் இது சார்ந்த வகையிலும் பேச்சில் இனிமை, சுக சௌகரிய தேவைக்கேற்ப அதற்கான திட்டமிடுதல், கவனம் செலுத்தி வேலையில் ஈடுபடக்கூடும். அலுவல், பணி செய்யும் இடத்தில் இளையவர்கள், சக ஊழியர்கள், இயந்திர வகை கோளாறு மற்றும் சில தகவல் தொடர்புகள் பிரச்சனையால், குறிப்பாக வேற்று ஜாதி இன மக்கள் செயல்களில் மறதி, கால நேர விரயம் ஆகியவை உண்டாகி சஞ்சலம் அடையக்கூடும். அலுவல், பூர்வீக வீடு மற்றும் நிலபுலன்கள், வாகன வகை, விவசாயம், வியாபாரம் இவற்றிலிருந்து லாப பண வரவுகள், பணி செய்யும் இடத்தில் மற்றும் வியாபார ஸ்தலங்களிலிருந்தும் பூர்வீக நிலபுலன்கள், தாய் தந்தையர் வகையில், வாகனங்கள் வகையில், வியாபார வரவு செலவுகள் வகையில் லாப அதிர்ஷ்ட பண வரவுகள் கையில் புழங்கும். ஒரு சிலருக்கு குடும்ப தொழில், வியாபாரம் வகையிலும் மூத்தோர் வகையிலும் உதவிகளாலும் தன வரவுகள் ஏற்படக்கூடும். புதிய திறன் மேம்பாட்டுக்கான விஷயங்களை கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தலும் திறமையை வளர்த்து கொள்ளுதலும் இனி வரும் ஜனவரி மாதத்திலிருந்து இருக்கக்கூடும். கூடுதல் நிர்வாக பொறுப்புகளை சமாளிக்க இது ஏதுவாக இருக்கும். திறனை மேம்படுத்தி கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் கற்பித்தும் நீங்கள் லாபமடைவீர்கள். தெய்வ சங்கல்பத்தால் இதுநாள் வரை கிரக திசா புத்தி, அந்தரம் மற்றும் கோச்சார கிரகங்கள், வயது இவற்றின் அடிப்படை காரணமாக இருந்த கிரகதோஷ தடைகள், தாமதங்கள், நினைத்த காரியங்கள் பூர்த்தியாகாமல் தடைகள் இருந்தது உண்மையினில் இனி பூரணமாக அதெல்லாம் விலகி 2026 ஜனவரிக்கு மேல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கூற்றிற்கேற்ப எண்ண பலிதங்களும் விரும்பும் வண்ணம் செயல்களில் சந்தோஷம் கிட்டி குடும்ப உறுப்பினர்கள் மகிழும் வண்ணம் இனி செய்திகள் பரிமாற்றம், எண்ணிய எண்ணங்கள் செயல்பாடுகளுக்கு வரக்கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். இப்படியாக அடுத்தடுத்து ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக நடந்தேறக்கூடும். இதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், அலுவல், பணி, சேவை இவற்றில் எதுவாக இருப்பினும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை கூடுதலாக தற்பொழுது நிலவும் சவால்களை சமாளிக்க வேண்டி மெனக்கெட வேண்டியிருக்கும். நண்பர்கள், கணவன், மனைவி, வியாபாரம், வியாபார ஒப்பந்த பிரயாணங்கள் வகையில் உறுதியளித்து ஒத்துழைக்க முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடும். பிரயாண அட்டவணைகள் மாறுதல், நேர கால விரயம், கருத்து வேறுபாடுகளால் சில பயணங்களை ஒத்திவைத்தல், இப்படியாக ஒரு தொய்வு ஏற்படக்கூடும். குறிப்பாக திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல்
திடீர் அவசர வேலைகளின் திணிப்பு, செய்து முடிக்க வேண்டிய கால அவகாசம் உங்களை ஓய்வின்றி விரட்டி ஓட வைக்கக்கூடும். பொறுமை அவசியம். தந்தை, மூத்தோர், நல் ஆசிரியர், குருமார்கள், நிபுணர்கள் இப்படியாக அவர்களுடைய அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல்கள் பின்பற்றி காரியமாற்ற வெற்றி வாகை சூடி வலம் வருவீர்கள். அலுவல் பணி செய்யும் இடத்தில், உற்பத்தி, தொழிற்சாலை, வியாபாரம், எந்த பணியில் இருப்பினும் நிர்வாகம் என்ற தலைமை இடத்திலிருந்து உங்கள் செயல்திறனை மெச்சக்கூடும். பாராட்டு, கௌரவங்கள், வாழ்த்துக்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டும் உங்களை அவர்கள் மேலும் தெம்பூட்டும் வண்ணம் உற்சாகப்படுத்தி வேலை வாங்கக்கூடும். சுய கௌரவம் தக்க வைத்து கொள்ள சரியான தருணமாக இருக்கும். அனைத்திற்கும் ஈடாக கடவுளுக்கு நன்றியை காணிக்கையாக சமர்ப்பித்து வலம் வருவீர்கள். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான காரியங்களில் திறம்பட திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். ஆழ் மன சந்தேக குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு கிட்டாமல் குழப்பம் நீடிக்கும். இறை சிந்தனை, ஒருமுகத்தன்மை, ஒருமுக எண்ண மன ஆற்றலை குவித்து ஊக்குவித்து அதற்கான விடையை நீங்களே உள்ளார்ந்து வெளி சார்ந்தும் தேடி தீர்வு காணுங்கள். மூத்தோர் ஆசிகள், குருவின் திருவருள் ஆகியவற்றால் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வண்ணம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிட்டும். செயற்காரியங்களில் இனிமை பொருந்தியதாக செய்து நம்பிக்கை தன்மை அதிகரிக்கும் வண்ணம் முழு மூச்சுடன், ஈடுபாடுடன், அர்ப்பணிப்புடன் காரியங்களை செய்து வரும் ஆண்டில் சிறப்புற உங்கள் பணியை செய்து முடிப்பீர்கள். நன்றி, வணக்கம்.